சிட்னி தமிழ் அமைப்புகள் மற்றும் சிட்னி தமிழர்கள் வர்த்தகர்கள் இணைந்து நடாத்துகின்ற தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து நடாத்துகின்ற சித்திரை புத்தாண்டு தொடர்பான சில விடயங்களை பேசலாம் என்று இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்துதான் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். சித்திரை புத்தாண்டு ஹோல்ரைட் கார்டனிலே வருகின்ற 20ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த விடயங்களிலே என்னென்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி பல அமைப்புகளும் எங்களோடு சேர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பல அமைப்புகள் என்று சொல்லும் பொழுது சேவை அடிப்படையிலே வழங்குகின்ற சேவைகளை செய்கின்ற அமைப்புகள் இருக்கின்றார்கள். அதை விட உணவு மற்றும் ஸ்டோல், அதாவது உணவு வழங்குபவர்கள் அல்லது உணவுகளை வியாபாரம் செய்வர்கள், உடுப்புடைமைகள் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களும் எல்லாம் பதிவுகளை செய்து ஏற்கனவே அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதிலும் ஒரு சிலர் என்று அவங்களோடு வந்து பேசி தங்களுடைய வியாபாரங்கள் பற்றியும் அங்கே என்னென்ன செய்ய இருக்கின்றார்கள், என்னென்ன உணவு வகைகளை வழங்க இருக்கின்றார்கள், அப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சில பேர் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பலர் கேட்டிருந்தார்கள். அவை என்ற நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவேன். நேரம் இருக்கும் பட்சத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையிலே பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை விட விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் 3 பரிமாணங்களில் இது நடைபெற இருக்கின்றது. ஒன்று, அதாவது ஸ்டேஜில் நடைபெறுகின்ற இசை நிகழ்ச்சிகள், கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடைபெறும். அதே வேளையிலே உணவுகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை விற்பது, காட்சிப்படுத்துவது, தங்களுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்குவது, தங்களுடைய சேவைகள் தொடர்பாக விளம்பரப்படுத்துவது, அல்லது தாங்கள் என்னென்ன விடயங்களை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பல நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்வார்கள், அதாவது இலாப நோக்கமற்று செயல்படுகின்ற பல நிறுவனங்கள் தங்களுடைய சேவைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, என்ன விடயங்களை இவ்வளவு காலமும் செய்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை சொல்ல இருக்கின்றார்கள். அதே வேளையிலே விளையாட்டு என்று பார்க்கும் பொழுது ஒரு பகுதியிலே, அதாவது இன்டோர் அவுட்டோர், அதே வேளையிலே ஆன் கிரவுண்ட் என்று சொல்லி விளையாட்டு திறனிலே நடைபெறுகின்ற பல விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றன. அதிலே முக்கியமாக பார்த்தீங்களானால் கால்பந்தாட்டம், வாலிபால், அதாவது சொக்கர் என்று சொல்வார்கள், சொக்கர் மற்றது வாலிபால் போன்ற விடயங்களும் அங்கே நடைபெற இருக்கிறது முழு நாளும். அதை விட எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளாக நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் கயிறுத்தல், கிழித்தட்டு, அதே வேளையிலே பலூன் உடைத்தல், மற்றது சாக்கோட்டம், பல பல விளையாட்டுகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கயிறுத்தல் மட்டுமல்லாது கிழித்தட்டு, சாக்கோட்டம், மற்றது முட்டி உடைத்தல் போன்ற எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் பல இடம்பெற இருக்கின்றன. சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே அனைவரும் வந்து இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளாகவும் எல்லா அமைப்புகளுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அவற்றை விட சிறுவர்களுக்கான அவர்கள் அங்கே வந்தால் அன்று முழுவதும் நின்று போவதற்கான ஜம்பிங் காசல் இருக்கின்றது, பெரிய ஜம்பிங் காசல். அதிலே அவர்கள் அதாவது எந்தவித பணமும் செலுத்தாமல் விளையாட முடியும் நாள் முழுவதும். அதே போல ஃபேஸ் பெயிண்டிங், பிள்ளைகளுக்கான முகத்திலே வர்ணப்பூச்சு போன்றவை செய்வதற்கான ஒழுங்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து உங்களுக்கு தெரியும், பேசப்படப்பட்டு சொன்னாலே பலகாரம் சுடுதல் என்பது முக்கியமானது. பலகாரங்கள் சுட்டு அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு வருபவர்களுக்கு எல்லாம் சுட பலகாரங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அது ஒரு அதாவது வந்து உணவு சாலையிலே நீங்கள் உணவுகளை வாங்கி சாப்பிடுவது ஒரு பக்கம் இருக்க, உங்களுக்கு தெரியும் ஊரிலே நாங்கள் புது வருடம் என்று சொன்னால் பலகாரத்தை சுட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் சொல்லி கொண்டு போய் கொடுப்போம். அதுபோல எல்லோரும் கூடியிருந்து நாங்கள் பலகாரம் சுட்டு உண்டு மகிழ வேண்டும். அந்த வகையில் தான் இந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், புது வருஷம் என்று சொன்னாலே கைவிசேஷம் வழங்குவதுதான் மிக முக்கியமானது. கைவிசேஷம் கொடுப்பார்கள் பெரியவர்களிடம், அல்லது படித்தவர்கள், அல்லது எங்களுடைய வீட்டார் உணவர்களே பெரியவர்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது வழமை. அது அந்த நாளிலேயே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படி எங்களுக்கு அந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கே இல்லாத காரணத்தினால் நாங்கள் இது எல்லாவற்றையும் ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளிலே செய்ய இருக்கணும். அதுதான் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் ஹோல்ரைட் கார்டனிலே இடம்பெற இருக்கின்றது. இது ஒரு விடுமுறை நாளாக இருப்பதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து உங்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் என்றுதான் இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புவது. அதே வேளையிலே அங்கே
உணவு விடுதிகள் மற்றும் உணவுகளை வழங்குபவர்கள் அல்லது அங்கே ஸ்டால் போட்டு தங்களுடைய சேவைகளை வழங்குபவர்களும் இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாற இருக்கின்றார்கள். மரங்கள் விற்பவர்கள், மற்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை செய்து சுட சுட அப்பம், தோசை என்று சொல்லி எல்லா வகையான உணவுகளும் விற்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாது எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ் எல்லாம் விற்கப்பட இருக்கின்றது. அது அத்தோடு மட்டுமில்ல உடுப்புடவைகள் எல்லாம் பெருந்தொகையான கொண்டு வந்து உங்களுக்கு மலிவு விலையில் தர இருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் நிகழ்ச்சியை இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். ஒரு சில நேரம் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். அதாவது இந்த நிகழ்ச்சியிலேயே ஆரம்பத்திலே புது வருஷ நிகழ்வு தொடர்பாக ஒரு சில நேர்களை இணைத்து அவர்களோடு பேச இருக்கின்றோம். இணைந்திருக்கின்றீர்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் காலச்சக்கரம் நிகழ்ச்சியோடு. காலச்சக்கரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக 2 நேர்கள் காத்திருக்கின்றார்கள். முதலில் இணைந்து கொண்ட நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கள்? நான் சிந்து பேசுகிறேன். சிந்து, வணக்கம். எப்படி உங்களுடைய நாள் போய் கொண்டிருக்கின்றது? நல்ல பிஸியா இருப்பீங்க, நிச்சயமா பிஸியா இருப்பீங்க. சொன்னால் அடுத்த கிழமை நிகழ்ச்சிகள் தான் நடைபெற இருக்கின்றது. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன சொல்ல இருக்கின்றீர்கள்? இந்த சிட்னி தமிழ் அமைப்புகளும் தாயம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் இணைந்து நடத்தும் இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வுல நாங்கள் ஒரு தோசைக்கடையோடு வச்சிருக்கிறோம். அப்ப அந்த தோசைக்கடை நாங்கள் அந்த நிகழ்வுல நாங்கள் எங்களுடைய கூட்டத்தோட நாங்க போடுறோம். இந்த தோசைக்கடையோட பேர் நோட் போன் தோசைக்கடை. இது மாசன்பாக் எல்லாரால வச்சிருக்கிறேன். இப்ப நாங்கள் அங்க சென்னை மேரிலாண்ட்ஸ்ல கொண்டு இதை செய்யும் போய்க்குள்ள அங்க இருக்கிற அங்க வருகிற அவ்வளவு பேரும் இந்த தோசையை சாப்பிட்டு நல்ல சுவையான தோசைகள் கூகுள் ரிவ்யூ எங்களை நம்பிக்கை வேண்டாம். ஆனா நீங்கள் கூகுள் ரிவ்யூ போய் பார்க்கலாம். என்ன மாதிரி ஆட்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ரிவ்யூ போட்டுருக்கணும். நிச்சயமா அப்படி எல்லாம் பயப்படுது. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கைக்கு பயன் கிடைக்கும். தோசை என்று சொல்லும் பொழுதுதான் என்னென்ன வகையான தோசைகளை நீங்கள் போடுவீர்கள்? அந்த தோசையை பற்றி அந்த எங்களுடைய வியாபாரத்துக்கு அப்பால் தோசைகளின் வகைகள் என்றால் என்ன? எவ்வளவு காலமாக நீங்கள் தோசை கடை வச்சிருக்கின்றீர்கள்? இது இந்த மார்ச் 29ஆம் தேதியோட 1 வருஷம் பூர்த்தி ஆகிவிட்டது. அப்ப இப்ப முதலாவது ஆண்டு நிறைவை எங்களுடைய புத்தாண்டு நிகழ்விலேயே கொண்டாடலாம். மற்றது நிறைய ஒரு 10 வகைக்கு மேலான தோசை வச்சிருக்கிறோம். அதுவும் அந்த கிட்ஸுக்கு விருப்பமான நட்டலா தோசை இன்னும் ஸ்பெஷல் ஆனது. நட்டலா தோசை நான் இதுவரைக்கும் சாப்பிடல. அந்த தோசை உங்கள்ட்ட வாங்கி சாப்பிடலாம். நிச்சயமா எல்லாரும் சாப்பிடலாம். கிட்ஸும் சாப்பிடலாம். உரைப்பும் அந்த எல்லாரும் சாப்பிடக்கூடியவான உரைப்பு தான் எல்லாம் இருக்கும். உரைப்பு கூட வேணுமானாக்களுக்கு நாங்க கூட போட்டு கொடுப்போம். அங்க அதான் இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வுல எல்லாரும் எங்களுடைய நொப்பொன் தோசைக்கட்டு இந்த தோசை உணவகத்துக்கு சாப்பிட்டு நல்ல சுவையான சாப்பாடு நம்பிக்கையோடு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய நட்டலா தோசையில இருந்து ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம். இதுல இணைந்து எல்லாரும் நீங்க சொல்ற பார்த்தா இந்த புது வருஷத்துக்கு வரதை விட இந்த தோசை கடைக்கு வரணும் போல இருக்கு. கேட்கறத பார்த்தா நீங்கள் கொடுக்க போற தோசை அந்த சுவையை பார்க்கும் பொழுது, பேசுகின்ற சுவையை பார்க்கும் பொழுது தோசை நல்லா இருக்கும் போல இருக்கிறது. நிச்சயமாக சிந்து, உங்களுடைய பங்களிப்பு, அதாவது இந்த புது வருட நிகழ்விலே நீங்கள் உங்களுடைய வியாபார தளத்தை அங்கே கொண்டு நிறுத்தி மக்களுக்கு சேவை செய்கின்ற, அதே வழியிலே உங்களுடைய வியாபாரத்தை விளம்பரப்படுத்துகின்ற, அதே வழியில் இந்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து செய்கின்ற செயற்பாட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதற்கு நிச்சயமாக தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் சார்பிலே உங்களுக்கு நிச்சயமாக நன்றிகளை சொல்ல வேண்டும். இதே வழியிலே உங்களை போன்று பலர் இணைய இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது உங்களை போன்று பலர் தமிழ் பேச மாட்டாதவர்கள் இப்பொழுது என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் உங்களை போன்ற பல நிறுவனங்கள் அங்கே உணவுகளை விற்க இருக்கின்றன. ஆகவே மக்கள் எல்லோரும் வர வேண்டும் என்பது உங்களுடைய ஆவல். சாப்பிட்டு நல்ல சுவையான சாப்பாடு எங்களுக்கு ஆதரவும் வேணும். சாப்பாடையும் நல்லா ருசிச்சு சாப்பிடணும். நம்பிக்கையோட சாப்பிடலாம். நிச்சயமா நல்ல சாப்பாடு.
சொல்லுங்க. இங்க நோட் ஒன் மாசம்தான் எல்லாராவில் இது கேட்க தூரம் கூடிய போட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்ப நான் அங்க வரும்போது எல்லாரும் வந்து வடிவா சாப்பிடலாம். அதுக்காக நான் முக்கியமா அங்க எல்லாரும் அங்க வந்து ருசியா சாப்பிட்டா நிச்சயமா மாசன் பாக்கு வருவார்கள். உங்களுக்கு புது வருடம் என்று சொன்னால் ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம் என்றால் என்ன சொல்வீர்கள்? புது வருடத்தை இலங்கையிலே நாங்கள் கொண்டாடியதிலே ஒரு ஞாபகம் வருவது என்றால் என்ன சொல்வீர்கள்? காலமையில ஒளிஞ்சு நறுத்து நீர் கோயில்ல வண்டி தலையில வெட்டி குளிக்கி புத்தாடை எல்லாம் போட்டு கைவிசேஷம் எல்லாம் வாங்கி கைவிசேஷம் எல்லாம் வண்டி எல்லா உறவுகளும் ஒன்று சேர்ந்து நல்ல சாப்பாடுகள் நிச்சயமா நல்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதே போல இங்கேயும் சிட்னியிலே அதே கொண்டாட்டத்தை எல்லோரும் இணைந்து கொண்டாடுவதற்காக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பங்களிப்புகள் நன்றி. சிந்து, மீண்டும் நாங்கள் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி சிந்து, நன்றி நன்றி. மறுமுறை நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் லட்சுமி தான் கதைக்கிறேன். இடையில நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள். இல்ல லட்சுமி, நான் சிந்து பேசிக் கொண்டிருந்தார், சிந்துவோடு பேசிக் கொண்டிருந்தான். நீங்கள் இப்பொழுதுதான் பேச வருகின்றீர்கள். அதாவது நீங்கள் வானிலையிலே காத்திருந்தீர்கள் மற்றவர் பேசும் பொழுது. இப்பொழுது நீங்கள் பேசுங்கள். லட்சுமி, நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? என்னுடைய கடை, நான் வீட்டுல வச்சு பிசினஸ் செய்யறேன். என்னுடைய அந்த சாரி புடவை கடை, இந்த பெயர் வந்து ஸ்ரீவள்ளி போட்டிக். ஸ்ரீவள்ளி என்றாலே ஒரு நல்ல பேர். தேங்க்யூ. சொல்லுங்கள். அதுல வந்து நான் நிறைய உடுப்புகள், சாரீஸ்கள், லெஹங்காஸ்கள், குர்த்தி டாப்ஸ், சர்வானிஸ், ஆண்கள் பெண்களுக்கான உடுப்புகள், சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் எல்லாமே நாங்கள் விற்கிறோம். ஜுவல்லரி எல்லாமே விற்கிறோம். இத வந்து ஸ்டோல் வந்து சித்திரை 20ஆம் தேதி பிட் ஸ்ட்ரீட் மெரிலாண்ட் பார்க்ல அந்த ஸ்டோல் நடக்க இருக்குது. அதுக்கு எல்லா சனங்களும் வருவினம் என்று எதிர்பார்க்கிறோம். வந்தா எல்லா சனங்களும் எங்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு பார்க்க வேணும். எங்கள் இந்த பொருள்களை பார்த்து அவைகளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி கொண்டு போவினம் என்று எதிர்பார்க்கிறேன். என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க அந்த நாள்ல? என்ன ஸ்பெஷல் போட இருக்கிறீங்க? ஸ்பெஷல் சாரீஸ் வந்து நாங்க ஒரு $50 சாரீஸ் வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து ஒரு $35 அந்த மாதிரி கொடுப்பீங்க. அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து சொல்லுங்க. மற்றது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவைகள் வந்து சாரீஸ்கள் வாங்கிக்குள்ள நாங்க ஒரு இயரிங்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுப்போம். அவைகளுக்கு ஒரு $20 இயரிங் ஃப்ரீயா கொடுப்போம். அதாவது வாங்குகின்ற பொருட்களுக்கு அடிப்படையிலே கூட வாங்கினால் அதுக்கேற்ற வகையிலே ஒரு ஃப்ரீ ஐட்டமா கொடுக்க இருக்கிறீங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். புது வருஷம் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம் என்றால் என்ன சொல்வீர்கள்? நீங்கள் நிச்சயமாக உடுப்பு வியாபாரம் செய்வதனால் உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம் என்ன? புது உடுப்புண்டா காலமே வெள்ளன ஒலும்பி நாங்கள் மஞ்சள் இந்த மரத்து நீர் வச்சு குளிச்சு தோஞ்சு அதுக்கு பிறகு புது உடுப்புகள் உடுத்தி பொங்கல் பொங்கி கை விசேஷங்கள் வாங்கி சொந்தக்காரர்கள் இந்த வீடுகளுக்கு எல்லாம் நாங்கள் போய் வருவோம். அதுதான் எனக்கு ஞாபகம். அங்கே நாங்கள் கொண்டாடிய அந்த நிகழ்வுகளை இங்கே ஒரு நாளிலே மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த ஒரு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து செய்வதை எட்டு என்ன நினைக்கின்றீர்கள்? அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா எங்களுக்கு இங்க அந்த தமிழர்கள் கூடி ஒன்று சேர்ந்து எல்லாரும் அப்படி செய்தா நாங்க நிறைய பேர்களை சந்திக்கலாம். எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நாள்கள்ல. எங்கட தமிழாக்கள் எல்லாரும் இதன்னைக்கு எங்கட மொழி வந்து நாங்க கதைக்க பேச எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல. உங்களுடைய வியாபாரம் மட்டுமல்ல, நீங்கள் அங்கே வந்து அங்கே கை விசேஷம் கொடுக்கப்பட இருக்கு. அதை விட உங்களுக்கு தெரியுமா, பலகாரம் எல்லாம் ஊரில் நாங்கள் சொல்லுவோம். பலகாரம் சுட்டு அந்த பலகாரங்களை வந்து எங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அதே போன்று இங்கேயும் நாங்கள் பலகாரத்தை சுட்டு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க இருக்கின்றோம். அது ஒரு உங்களுடைய பழைய ஞாபகங்களை மீண்டும் மனதிலே நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய ஸ்ரீவள்ளி இந்த புடவையகம் நிச்சயமாக இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய புடவை கடையாக மாற வேண்டும். நாளை அதாவது 20ஆம் தேதி உங்களை சந்திக்க இருக்கின்றோம். நல்ல அதாவது புது வருஷம் என்றாலே புது உடுப்பு எடுப்பதுதான் எங்களுடைய வளமை. அந்த வகையில் உங்களுடைய உடுப்பு கடையிலே எல்லோரும் வரிசையில் நின்று வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ப்போம் என்ன நடக்கின்றது. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. மறுமொரு நேரம் காத்திருக்கின்றார். வணக்கம். நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற நேர் பேசுங்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், யார் பேசுறீங்க? என் பெயர் அஸ்வத் அபிநயா. அஸ்வத் அபிநயா, சொல்லுங்கள்.
ஸ்ரீதேயாத்தின் சார்பில் ஒரு சிறிய அறிமுகம் இருக்கிறேன். அபிநயான்னு சொல்லலாமா? உங்களை அபிநயான்னு கூப்பிடலாம். அபிநயா, சொல்லுங்கள், என்ன சொல்ல இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியிலே? நான் ஸ்ரீதேயாத் அப்படின்ற ஒரு ஓவியக்கலை ஸ்டால் போட இருக்கிறேன். ஓவியங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாம், நேரம் இருக்கின்றது. என்ன ஓவியங்கள் வைக்க, என்ன ஓவியக்கலை என்று சொல்லும் பொழுது என்னென்ன செய்ய இருக்கின்றீர்கள்? எங்கள் பயணம் 1999 துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பெருமையான பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தஞ்சாவூர் ஓவியங்களை பாதுகாக்கவும் அதன் பெருமையை பரப்பவும் என்பது எங்கள் முக்கிய நோக்கமாகும். தஞ்சாவூர் ஓவியங்கள் என்பது ஒரு ஓவியம் அல்ல, அது ஒரு கலாச்சார மரபின் வெளிப்பாடாகும். அதில் நாங்கள் 24 கேரட் கோல்ட் ஃபாயில், ஒரிஜினல் 24 கேரட் கோல்ட் ஃபாயில், ஜெய்ப்பூர் ஸ்டோன் மற்றும் டீக்குட் ஃப்ரேம் பயன்படுத்தி எங்கள் ஓவியங்களை நாங்கள் செய்கிறோம். அதன் அதன் ஒரிஜினல் ஃபார்ம்ல செய்கிறோம் நாங்கள். எங்கள் பயணத்தில் தமிழ் சங்கம் போன்ற அமைப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகிறார்கள். மற்றும் நம் கலாச்சாரத்தின் ஆழமான அடையாளங்களை ஆஸ்திரேலியாவில் விழிப்புணர்வு செய்யும் இந்த முயற்சிக்கு அவர்களும் நீங்கள் தாயகம் ரேடியோவும் முக்கியமாக காரணமாக இருக்கிறீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்வில் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்டாலுக்கு அனைவரும் வாருங்கள். தமிழகத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாட அதை கூறுவதற்காக நிச்சயமா. அதாவது என்னன்னு சொன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாலா இருக்க போகிறது. உங்களோட கடை தொகுதி, அதைக்கான இடங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றது. அதாவது உணவு ஒரு பக்கம், மற்றது ப்ரொமோஷனல், மற்ற உணவு புடவைகள் போன்றவை எல்லாம் இன்னொரு பக்கத்திலே நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய அந்த சித்திரங்கள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கின்றதா, பார்வைக்கு இருக்கின்றதா, அது என்ன மாதிரி, என்ன விலைகளில் இருக்கின்றது? எங்கள் ஓவியங்கள் எல்லாம் விற்பனைக்கு தான் இருக்கிறது. அதில் நாங்கள் எல்லா கடவுளும், முருகர், விநாயகர், இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க பூஜா ரூம் வந்து கடவுள் வைக்கும் போது என்ன மாதிரி கடவுள் எங்க வைக்கலாம்னு ஒரு கன்சல்டேஷனும் பண்ணி அவங்க கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து கையில பண்றது. எங்க அம்மா வந்து தஞ்சாவூர் ஓவியம் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா பூஜா ரூம்ல வைக்கிறோம்னா அது வந்து நம்மளுக்கு எப்படி வைப்பது, எங்கே வைப்பது என்பது முக்கியமானது. கரெக்ட். ஏன்னா கடவுளை பார்க்கும் போது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்கணும்ல. சோ அதனால அதெல்லாம் நாங்க மனசுல வச்சு நல்ல நேரத்துல நாங்க இது சாமி படத்தை வரைய ஆரம்பிச்சு நாங்க வந்து விற்பனை செய்யறோம். சரி, ஒரு ஓவியம் வரைய விரும்புவர் அல்லது ஓவியம் வரைய விரும்புவர்கள் ஏதாவது கேட்டால் அல்லது உங்களுக்கு வரைஞ்சு காட்டுங்கள்னு சொன்னால் அப்படி செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது விற்பனை மட்டும்தானே? இந்த ஓவியம் வந்து ஒரு மாதம் ஆகும் போர்ட்ல இருந்து. ஆமா, எல்லாமே பண்ணி அது ஒரு பெரிய அந்த காலத்து டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அதனால உடனடியாக எல்லாம் செய்ய முடியாது. ஆனா கிளாஸஸ் மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு நாங்க வந்து ஓவியம் விற்பனை மட்டும்தான் செய்யறோம். இருந்தாலும் ஓவியம் வரைபவர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் நிச்சயமாக நீங்கள் அதற்கான பதில்களை இலவசமாக சொல்வீர்கள், அப்படித்தானே? கண்டிப்பா. நிச்சயமா. இதே வேளையிலே நீங்கள் இந்த புது வருட நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு முதலிலே அனைத்து சிட்னி தமிழ் அமைப்புகள் மற்றும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் சார்பில் நன்றிகளை கூற வேண்டும். இப்படியான அரும் கலைகளும் அழிந்து விடாதிருப்பதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக சேவை செய்கின்றீர்கள். அதனோடு அதை வியாபாரமாக செய்வதனூடாக ஒரு கலையும் வளர்வதோடு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இது நிச்சயமாக இந்த நிகழ்வில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு அல்லது நல்ல ஒரு மக்கள் கிடைப்பார்கள் அதை பார்ப்பதற்கான, அல்லது பார்த்துவிட்டு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு பின்னர் தன்னும் வாங்குவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வு 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஓவியங்கள் எல்லாம் செய்து தயார்படுத்துங்கள். நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டதுக்கு நன்றிகள். நன்றி. மேலும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். இணைந்திருக்கின்ற நேர் பேசலாம். வணக்கம். மணிக்கோ, நம்ம ஒரு நேர் பேசுங்கள். முதலாவது இந்த நேர். வணக்கம். என் பேர் நடராஜன். சொல்லுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இந்த மீட் நடக்கிறது. நண்பர் அரவிந்தனும் நானும் சேர்த்து ஒரு ஸ்டால் எடுத்திருக்கிறோம். அவர் வந்து
எல்லா நடராஜன் என்ன என்ன விஷயங்களை சொல்லி செய்ய இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஸ்டால் என்ன செய்ய போறீர்கள், என்ன விடயங்கள் சொல்லுங்கள். அந்த ஸ்டால்ல வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். சொல்லுங்க, அதை பற்றி பேசலாம். சொல்லுங்கள், என்னென்ன அது அவர் பேசுவாரு. நான் வந்து இன்னொன்னு அதுல பண்றோம். திருக்குறள்ல நாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, திருக்குறள தமிழ் இங்கிலீஷ் தொடர்ந்து வருவது போல பாட்டுக்களாக, அதாவது இந்த வெஸ்டர்ன் ஆளுங்களுக்கு அதை நாங்க செய்திருக்கிறோம். அது வந்து ஒரு அங்க போட்டு காண்பிப்போம். அது நான் அதை உங்களுக்கு அந்த கைவிசேஷம் கொடுக்கின்ற பகுதியிலேயே ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் அவர்களோடு இருந்து அதிலே ஒரு பிள்ளைக்கு கைவிசேஷம் கொடுக்கும் பொழுது அவருடைய திருக்குறளை கேட்கலாம். அந்த திருக்குறளை அவர் சொல்லாவிட்டால் நீங்கள் திருக்குறளை பிளே பண்ணி காட்டலாம். அப்படித்தானே? அது ஒண்ணு. இது நாங்க போட்டு இருக்கிற ஏற்கனவே நாங்க மியூசிக் ஆல்பமா எல்லாமே போட்டிருக்கோம். நீங்க ஒரு நிமிஷம் இது வந்து சரி, ஒரு திருக்குறளை சொல்லுங்கள். ட்ரூத்ஃபுல்னஸ் பத்தி இப்போ இப்படி எல்லா அதிகாரத்திற்கும் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு பாடலாக நீங்கள் பண்ணிருக்க, அது சரியாக கேட்கவில்லை. நீங்கள் அங்கே வந்து போடும் பொழுது அங்க வரும் பொழுது கேட்கும். இதோட இங்கிலீஷ் உடைய இதுவும் இருக்குது. சரி, ஒரு இங்கிலீஷ் பார்ப்போம். இங்கிலீஷ் அப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். அதெல்லாம் பாப் சிங்கிங் கொஞ்சம் உங்களோட மொபைலுக்கு கிட்ட, அதாவது தொலைபேசிக்கு கிட்ட வச்சு போட்டாதான் நாங்களுக்கு கேட்கும். இங்க நேர்கள் எல்லாரும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். நீங்கள் போடுவது கேட்கவில்லை. சரி, அவற்றை அனுப்பிவிடுங்கள். நாங்கள் நேரம் இருக்கும் போது அவ்வப்போது அவற்றை ஒலிபரப்பு செய்ய முடியும். நடராஜன், பேசுங்கள். அது தெளிவாக கேட்கவில்லை. நீங்கள் அங்கே கொண்டு வந்து அங்கே வருபவர்களுக்கு செய்கிறோம். நாங்க இது வந்து ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது வாய்மையும் அந்த குரல் நம்ம நார்மலா சொல்வது வந்து வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமையில்லாத செயல் பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இத வந்து நம்ம நார்மலா இப்படி சொல்றோம் இல்லையா? இப்ப இதே பாடலாக சொல்லுங்க பாப்போம். மிக சிறப்பா பாடலா இது போட்டிருக்கோம். இல்ல, நீங்க ஒரு பாடலாக சொல்லுங்க பாப்போம். எப்படி பாடுகின்றீர்கள் பாப்போம். வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இப்படி இங்கிலீஷ்ல வரும்போது வேற. அந்த பாப் மெட்ல அந்த ஊர் இங்கிலீஷ்காரங்களுக்கு எல்லாம் புரிய அளவிற்கு அது பாப் மெட்லயோ இல்லாட்டி உலகத்துல உள்ள பல விதமான மியூசிக்ல அது போட்டிருக்கோம். அதாவது திருக்குறளை பொழுது திருக்குறளை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இப்படியான விடயங்களை செய்கிறீர்கள். ஆமா, இது வந்து எல்லாரையும் எல்லா தரப்பினும், ஏன்னா நம்முடைய மக்களே வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து திருக்குறளை படிப்பதற்கு விரும்புறாங்க. ஆனா அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு சாங்கா கொடுத்து, அதுவும் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல, ஈவன் கர்நாடிக் மியூசிக்லயும் இருக்குது, இந்துஸ்தானிலயும் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு விதமான உலக சங்கீதம், உலக சாங்ல இருக்கு. பாப் இருக்கு, ரேப் இருக்கு. அது மாதிரி தானே சினிமால வரும்பொழுது எந்த ஒரு விஷயமுமே பாப்புலர் ஆகுது. இந்த சினிமா பாணியில இருக்கும். அது தமிழும் இருக்கும், தமிழ் முதல்ல இருக்கும், அப்புறம் இங்கிலீஷும். அதாவது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற பாணியிலே மக்களை எவ்வாறு அடைய முடியும். அதாவது இப்பொழுது இங்கே பிறந்து வளர்ந்த ஆங்கிலம் பேசுகின்ற பிள்ளைகள் அதே வழியிலே தமிழ் உறவு தெரிந்தவர்களுக்கும் அடையக்கூடிய வகையிலே செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியை நாங்கள் இப்பொழுது நான் நினைத்திருந்து நம்முடைய இதை கேட்ட பொழுது நாங்கள் கைவிசேஷம் கொடுக்க இருக்கின்றோம் ஒரு 500 பேருக்கு. அந்த 500 பேரும் வரும் பொழுது அவர்களிடம் ஒரு சின்ன கேள்வியை கேட்கலாம். தமிழ்ல ஒரு அதுக்கு பதில் அல்லது ஒரு திருக்குறளை சொல்ல சொல்லலாம். இல்லாவிட்டால் ஒரு திருக்குறளை போட்டு நீங்கள் இதை கேட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அப்படியான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்ம தமிழ் இப்போ ஆஸ்திரேலியன் ஒரு சிட்டிசன் ஆஸ்திரேலியா கூட இதை கேட்டா அவங்க வந்து நம்முடைய தமிழ் குழந்தைகள்கிட்ட கேட்பாங்க, திருக்குறள் நாங்க இது மாதிரி படித்தோமே, இது உங்களுடையதா அப்படின்னு கேட்கும். அப்படி செய்வாங்க.
என்ற ஒரு நம்பிக்கையில இதை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் என்னோட தனிப்பட்ட முறையிலே பேசுங்கள். அது நான் கிட்ட வரும் பொழுது நாங்கள் அதற்கான தகவல்களை அனைவரும் வாருங்கள். எங்களுடைய ஸ்டாலுக்கு மிக என்ன விதமான புதுவிதமான சிந்தனையில ஏஐ பத்தி நாங்க ஒரு ஷார்ட் மூவி பண்ணிருக்கேன் நானு. அது ஒரு 19 நிமிஷம் இங்கிலீஷ்ல. அது கூட நிறைய அவார்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அது கூட நாங்க நம்முடைய தமிழர்களுக்காக அது போட்டு காண்பிக்கும். சரி, புது வருடம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு உடனடியாக ஞாபகம் வருகின்ற விடயம் என்றால் என்ன சொல்வீர்கள்? கவியரங்கம், கவியரங்கம், வந்து பட்டிமன்றம், அப்புறம் தமிழ்னா வந்து பாரதியார், அண்ணா, கலைஞர், பல பேச்சாளர்களை கேட்டு இருக்கிறோம். அப்படியே தமிழ்ல வந்து மு வரதராஜனார், அப்புறம் இப்போது வந்து நாங்களே பல பட்டிமன்றங்கள் நடத்துறோம் ஆன்லைன்ல. அது கூட அதுவும் நாங்க போட்டி காமிப்போம் அந்த வீடியோ. நடராஜன், நீங்கள் தமிழகத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவர்? சென்னை மாநகரத்திலிருந்து திருக்குறளை வளப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்கள். நல்ல ஒரு கவிஞராக இருக்கின்றீர்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு கவிதையை கூட நீங்கள் அந்த அரங்கிலே படைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு கவிதை இருந்தால் தயார்படுத்துங்கள். நேரம் இருக்கும் பட்சத்திலே உங்களை எப்படி பாட்டாக மாற்றுவதுன்னு கூட நம்ம செய்து காண்போம். சரி, தனிப்பட்ட முறையிலே பேசுங்கள். நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மறுமுறை நேரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சுரேஷ் காய்க்கிறேன். சுரேஷ், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? சுரேஷ், இனிப்பு வியாபாரம், அதாவது ஸ்வீட் ஷாப். சரி, சொல்லுங்கள். புது வருடம் என்று சொன்னாலும் இனிப்பு பலகாரங்கள் தான் ஞாபகம் வருவது வளமை சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம். ஆகவே தனியாக ஒரு இனிப்பு கடை போட இருக்கின்றீர்கள். அதுல என்னென்ன பலகாரங்கள் எல்லாம் இருக்கின்றதுன்னு சொல்லுங்கள். அதுல வந்து பலகார வகைகள் என்று சொன்னால் பயத்தம் பலகாரம், சீனி பலகாரம், சர்க்கரை பலகாரம், பேரிச்சம் பலகாரம், நிலக்கடலை பலகாரம், அடுத்தது முந்திரி பலகாரம். இது இவ்வளவும் பலகார வகையில வரும். மற்றும் தொடல் முறுக்கு வகையில பார்க்க போனா அது அரிசி முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, கடலை முறுக்கு, உளுந்து முறுக்கு. அடுத்தது நாங்கள் சோவி என்று சொல்லுவோம், சிப்பிசன் சொல்லுவாங்க. அடுத்தது அச்சி முறுக்கு, அந்த தட்டு வடைன்னு சொல்லுவார்கள். மில்க் டோஃபி, கோகனட் டோஃபி, பட்டர் கேக், பேரிச்சம்பழ கேக், சாக்லேட் கேக். மற்றது இடியப்ப கொழுக்கட்டை, லவரியான்னு சொல்லுவாங்க. இடியப்ப கொழுக்கட்டை பறிச்சு வைப்பீங்களா இல்லாட்டி எப்படி? அது இது அவிச்சு அதுக்குள்ள தேங்காய், சீனி, சர்க்கரை எல்லாம் இடியப்ப கொழுக்கட்டை. மற்றும் ரோல்ஸ் அண்ட் கட்லட், பேட்டிஸ். இப்பவே சாப்பிடணும் போல இருக்குதானே? நிச்சயமாக. இது ஏன் நாங்க முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்களோட பாரம்பரியம் அழியக்கூடாது. இதுதான் நாங்கள் இலங்கையில் இருக்கும் போது எமது தாய் தகப்பன்ட்டு இருந்து சுவையா வாங்கி சாப்பிட்டது. இது வந்து அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டும் என்றதான் முக்கிய நோக்கம். வியாபாரம் ஒரு புறம், மற்றும் மற்றது இரண்டாவது ஆப்ஷன் வந்து எங்களோட கலாச்சாரம் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். நிச்சயமா, நல்ல ஒரு விஷயம். அதாவது வந்து என்னன்னு சொன்னால், வியாபாரத்துக்கு மட்டுமல்லாமல் முன்னுரிமை கொடுக்காமல் அவர்களுடைய கல்ச்சரை, அவர்களுடைய பாரம்பரியங்களும் கொண்டு போகணும் என்று நினைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த நிகழ்வு கூட, இந்த புது வருட நிகழ்வு கூட அனைத்து அமைப்புகளும் ஒழுங்குபடுத்துவதன் நோக்கமே, நாங்கள் அங்கே ஒரு புது வருடத்தை எவ்வாறு கொண்டாடினோமோ அதனை இங்கே இருக்கிற பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டு பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். நிச்சயமா. அந்த நாள் பருவங்களை மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தந்த பருவம் வாழ்நாளில். நிச்சயமா. சித்திரை வருஷம் இருந்தாலே ஐயோ, உடுப்பு, புது உடுப்புல இருந்து காலையில இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் மறக்கவே முடியாத அனுபவங்கள். உண்மை. இந்த பலகாரங்கள் என்பது வந்து புது வருடத்தின் முக்கியத்துவமான ஒரு விடயம். இந்த பலகாரங்கள்லாம் எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த கடையை அல்லது இந்த உங்களுடைய ஸ்வீட்ஸ் வியாபாரத்தை செய்கிறீர்கள்? இது வந்து நாங்கள் ஆரம்பித்தது ஒரு வருடத்துக்கு லாஸ்ட் இயர் 2024ஆம் ஆண்டு இதே வருடம் இதே கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டைம் முதல் ஆரம்பிக்கிட்டோடைய
வியாபார ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தது. லாபம் ரீதியாக அந்த அளவுக்கு சொல்லும்படியாக இல்லை. அதனால் நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த முறை இதை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்தினால் மக்களிடம் கூடுதலாக போய் சேரும். நிச்சயமா. அதாவது இவ்வளவு உங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நார்த் இந்தியன், அதாவது நார்த்தில் இருப்பவர்கள் இந்த தனியாக ஸ்வீட்ஸ் கடையை வச்சிருப்பாங்க, அதுல நல்ல வியாபாரம் போகின்றது. ஆனால் எங்களுடைய அதாவது இந்திய தமிழர்களோ அல்லது இலங்கை தமிழர்களோ அப்படி தனியாக ஒரு கடையை வைத்திருப்பது என்பது குறைவு. எங்களுடைய பலகாரங்களுக்கு. ஆகவே நாங்கள் இந்த முன்னெடுப்பு வந்து நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த பலகாரங்களை எல்லாம் நாங்கள் வீட்டுல செய்வோம், இல்லாட்டி அங்கேயோ கன நாளுக்கு மேல் செய்து இலங்கையிலிருந்து வந்ததை வாங்கி சாப்பிடுவோம். என்ன இப்ப இங்கேயே நீங்க செய்யற ஒரு கடை ஒன்றை திறப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை பாதுகாப்பதற்கு, அதாவது செய்முறைகளை பாதுகாப்பதற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். இதே வகையில் இந்த வகையான இதுகள்லாம் செய்தீங்க, இங்கே பழகினீர்கள் அல்லது இதை யார் செய்வது? உங்களுடைய அம்மாவா? சுவை வந்து தாய் தகப்பன் வழியாக வந்தது. தாய் செய்யும் போது அந்த சுவை வந்தது. அதை கொண்டு என் சகோதரம் அவர்கள் இப்போதும் இலங்கையில் வாழ்கிறார்கள். அவர்களிடம் எல்லா ரெசிபிய செய்முறைகளையும் கேட்டு அறிந்து மற்றும் யூடியூப் என் மனைவியின் வழியாக அறிந்து அனைத்தையும் திரட்டி அதே சுவையோடு கொடுப்பதற்கு 100% முயற்சித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா அருமையான ஒரு முயற்சி. இப்படியான முயற்சிகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அதை ஷோகேஸ் பண்ணுவோம் என்று சொல்வார்கள். அவற்றை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை மற்றும் சிட்னி வாழ் தமிழர்கள் அனைவரும் இணைந்து செய்கின்ற இந்த புது வருடத்துக்கு அனைவரும் பெற வேண்டும் என்பது இந்த வேளையிலே ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. என்ன நிச்சயமா யாரெல்லாம் எமது கலாச்சாரமும் பண்பாடும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும் என்று எனது ஆதங்கம். நிச்சயமா உங்களுடைய இனிப்புகளை சுவைப்பதற்கு தயாராக இருப்போம். 2-3 நாளைக்கு நாங்க என்னன்னு சொன்னா டயட் இருந்து வர வேணும் போல இருக்கு, பாப்போம். நன்றி அண்ணா, நன்றி சுரேஷ், கலந்து கொண்டதுக்கு நன்றிகள். இணைந்திருக்கின்றீர்கள் வைரம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் காலச்சக்கரம் நிகழ்ச்சியோடு ஒரு சில பணிகள் நாங்கள் எங்களுடைய இந்த புது வருடம் தொடர்பாக பேச இருந்தோம். அந்த வகையிலே பலரும் இணைந்திருந்து கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள். புது வருடம் தொடர்பாக அங்கே என்னென்னலாம் நடைபெற இருக்கின்றது கொஞ்சம் இப்பொழுது மக்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே எல்லோரும் தயாராகுங்கள் நேர்களே. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆயத்தங்கள் எல்லாம் செய்கின்றார்கள். உணவு வகைகளில் இருந்து உடுப்பு கடை என்று எல்லாமே இருக்கின்றது. அன்று ஒரு முக்கியமாக நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் எவ்வாறு ஒரு புது வருடத்தை கொண்டாடினோமோ அதே போன்று மருத்துவ வெப்பை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கும் என்று நம்புகின்றேன். விளையாட்டுகள் இருக்கின்றது, கயிறுத்தல் எல்லாம் நீங்கள் பங்கு பெற்றெல்லாம் கிளித்தட்டு தொடர்ச்சியாக நடைபெறும். அதே வேளையில் உங்களுக்கு தெரியும் பாடல்கள், எங்களுடைய இளைய சமுதாயத்தினரின் பாடல்கள், அதே போல உள்ளூர் கலைஞர்களின் பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து அவற்றை பார்க்கலாம், கேட்கலாம். அது மட்டுமல்லாது சிலப்பதிகார நாடகம் ஒன்றும் இருக்கின்றது. அதில் ஒரு சில காட்சிகள், சிலப்பதிகார நாடகம், சிலப்பதிகாரத்திலே நடைபெற்ற சில நிகழ்வுகள் நடனமாக இருக்கின்றது, நாடகமாக இருக்கின்றது. அது போன்று பல விடயங்கள் இருக்கின்றன. உணவு வகைகள் என்று எப்பொழுது இந்த பலரும் பேசினார்கள். இதை விட பல இந்த பேசியவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லலாம். இதை விட பல வகையான உணவுகள், அப்பக்கடை ஒன்று, ரதன் வந்து அப்பக்கடை ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். அவர் பல சுவையான அப்பத்தை ஹோப்ப கிங் என்று சொல்லி இங்கே சிட்னியிலே மிகவும் பிரபல்யமானது. அவர் தன்னுடைய அப்பத்தை கொண்டு வந்து விற்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் பல பிரியாணி ஷாப்ஸ், வெஜிடேரியன் கடைகள், அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவர்களும் இருப்பீர்கள் புது வருடத்திலே. அப்படியான வகையிலே வெஜிடேரியன் சாப்பிடுறவர்களுக்காகவும் பல இருக்கின்றது. இவற்றோடு விளையாட்டுத்துறையில் விளையாட்டுகள் பல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்றைய நாள் முழுவதையும் நீங்கள் ஒரு விடுமுறை நாளாக இருப்பதனால் அடுத்த நாளும் வந்து நீங்கள் ஆறுதலாக வீட்டை போய் காலையிலேயே சனிக்கிழமை ஏழியா வீட்டை படுத்துட்டு காலை 10 மணிக்கு எல்லோரும் வந்து அந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் அங்கே நிற்பது நல்லது என்று சொன்னால், மக்கள் கூட்டமாக இருக்கும் பொழுதுதான் இந்த பலகாரச்சூடு, மற்றது மாலை கட்டுதல், பறை மேளம் அடிப்பது, மற்றது அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பழங்குடியினர், ஆஸ்திரேலிய பழங்குடியினருடைய வாத்திய இசை,
மேள கச்சேரி, எங்களுடைய வாத்திய இசை, அதே வழியில் ஆஸ்திரேலிய பழங்குடியினருடைய ஆரம்ப நிகழ்வாக அந்த புகை போடுவது, அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்தார்கள் என்று அதை ஒரு வித்தியாசமாக செய்ய இருக்கின்றோம். ஒரு புகை போட்டு அதனூடாக அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது, ஆஸ்திரேலிய பழங்குடியினரும் எங்களுடைய மக்களும் நாங்கள் எவ்வாறு ஆரம்பித்தோம் எங்களுடைய நிகழ்வுகளை என்று சொல்லி எல்லா வகையான விடயங்களையும் உடனுக்குடனாக, அதாவது நேரத்துக்கு வந்து நீங்கள் இருந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான் நிகழ்வு. ஆகவே அந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, நான் வசீகரி துங்காவிலிருந்து கதைக்கிறேன். வசீகரி சொல்லுங்கள். வசீகரி எம்போரியம் உங்களுடைய அனுசரணையாளர். சொல்லுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? நாள் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றேன். தலைக்கு மேல் வேலை அந்த நாங்களும் எப்போதும் உங்க கூட சப்போர்ட்டா இருப்போம், அதனால எதுவா இருந்தாலும் சொல்லலாம். நிச்சயமாக திரு அழகன் மற்றும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே பின்னணியிலே பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கு நன்றிகள். நிச்சயமாக அதே வழியிலே கலை நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் செயற்பாட்டாளராக இருப்பதில் பெருமை அடைகின்றோம். அதே வழியிலே நீங்கள் தயாரிப்புகளை ஈடுபட்டிருப்பதையும் அறிகின்றேன். நிச்சயமாக எங்களுடைய மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளிக்க வேண்டும். என்ன? ஓமண்ணா, ஓமம், கட்டாயம். ஏப்ரல் 20 அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு நானும் கேட்டுக்கொள்றேன். ஏப்ரல் 20 காலை 10 மணி முதல் பின்னேரம் 6 மணி வரைக்கும் மெரிலாண்ட்ஸ் ஹோல்ரோய்ட் கார்டன்ல நடக்குது. பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து அந்த இடம் தெரிஞ்சிருக்குமென்று நான் நம்புறேன். பெரும்பாலான தெரியும், தெரியாதவர்களும் கூகுள் நேவிகேட்டர் இருக்கின்றதானே. கட்டாயம் எல்லாரும் அனைவரும் வந்து கலந்துக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க வந்து அங்க ஸ்டால் போடுறோம். நிச்சயமா வாரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டும் இருக்கு. ஒரு அடுத்த சாரியை திருப்பி கொடுக்கலாமா? அப்ப கணக்கு சாரியை வாங்க வைக்கணும். என்ன நம்ம விளம்பரத்திலேயே அப்படி இருக்கு. இப்ப அதனால வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். பட்ஜெட் பிரைஸ்ல இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வசீகரி எம்போரியம் தெரியும். அங்க வந்தாங்கன்னா இன்னும் புது வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்கள் இருக்கு. அப்ப நல்ல பேக்கேஜோட நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அப்ப வந்து அனைவரும் வந்து பார்க்கணும். புது வருஷத்துல வந்து நாங்கள் வந்து சொந்தக்காரருக்கு எல்லாம் உடுப்படுத்தி கொடுப்போம். அது செய்வோம். அப்ப சொந்தக்காரர் எல்லாம் ஊர்ல இருக்கிற எங்க இருக்கிறார்களுக்கு கொடுப்போம்னு யோசிச்சிட்டீங்களோ? ஒரு ஃபேமிலில 3-4 பேர் இருந்தா அவங்க எல்லாருக்கும் ஒரு $100 வாங்கிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் $100 ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்ல. வசீகரி எம்போரியத்துக்கு வந்தா $100 குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடலாம். நிச்சயம். அதாவது புது வருடத்தை முன்னிட்டு மலிவு விற்பனை, வளமையாகவே மலிவு விற்பனை செய்கின்ற நீங்கள் இது புது வருடத்துக்கு வந்து இந்த ஆடி தள்ளுபடி என்ற மாதிரி புது வருஷ தள்ளுபடியிலே வைக்க இருக்கின்றீர்கள். கட்டாயம். நிச்சயமாக உங்களுடைய அனைத்து வகையான உங்களை போன்று பலரும் செய்கின்றார்கள். அதே போன்று உணவுகளும் எல்லாம் இதுவரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்னென்ன வகையான உணவுகள் எல்லாம் விற்கின்றார்கள் சொல்லி. ஆகவே அன்றைய நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஆமாம், கட்டாயம். எல்லாரும் வந்து எல்லா ஸ்டாலுக்கும் விசிட் பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே 10 மணிக்கு வந்து அப்படியே எல்லா ஸ்டாலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வாங்க தொடங்கணும்னு சொல்றீங்க? அப்படித்தான். ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒரு 10 நிமிஷம் வந்து நின்றுட்டு ப்ரோக்ராமையும் பார்க்கலாம். அவங்க வேணுமெண்டா உடுப்புகள் எடுக்கலாம், அப்படி இல்ல கலை நிகழ்ச்சி பார்க்கலாம். அங்க இலவசமா சில பலகாரங்கள், எங்க தமிழ் கலாச்சார பலகாரமும் அங்க இலவசமா கொடுக்க போறாங்க. அப்ப அதுவும் அவங்க டேஸ்ட் பண்ணலாம். அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன பிள்ளைங்கள் விளையாடுறதுக்கு விளையாட்டுகள் இருக்கு, ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து ஜம்பிங் காசல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல போனா எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து லைன்ல நின்று போகணும். இது எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அவே மறந்துடாதீங்கள், எல்லாரும் பெறுவாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் வேற. அப்ப அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகணும், வேலைக்கு போகணும், டியூஷன் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராமும் இருக்காது, யாருக்கும் இருக்காது. தமிழ் ஸ்கூலும் கிடையாது, ஒன்றும் இல்ல. அப்ப எல்லாரும் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிச்சயமாக. வசீகரி, உங்களுடைய சேவைக்கும் அதே வழி எங்களுடைய இந்த நிகழ்விலே எங்களுடைய பங்காளராகவும் அதே வழியில் எங்களுடைய ஏற்பாடுகளிலே நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்வதற்கு எங்கள் சார்பாக நன்றிகளை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். நன்றி. மேலும் ஒரு நேயர் உக்கிரபாண்டியன், வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி ஆரம்பம் முதலே
கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய கேள்விக்கு முதலிலே பதிலை சொல்லிவிட்டு அங்கே போகின்ற நிச்சயமாக அந்த நேரடி ஒளிபரப்பு இருக்கும். உங்கள் புலம்பெயர் மக்களுக்கும் அதே வேளையிலே எங்களுடைய தாய் தமிழக மக்களுக்கும் இங்கே நடைபெறுகின்ற எங்களுடைய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். அதே வேளையிலே தொடர்ச்சியாகவும் அங்கே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் செய்வதற்காக துஷா தயாராகி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அழைப்பாளை சகோதரி. அவரோடு சேர்ந்து பலரும் எல்லோரும் ஒவ்வொரு விடயங்களை செய்வதனால் அவருக்கு தனிப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அதை சரியா செய்வார் நம்புகின்றோம். மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் எங்களுக்கு அந்த கொடுத்து வைக்கவில்லை தானே. எனவே நீங்கள் முகநூலில் ஒளிபரப்பினால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு. நிச்சயமா இங்கே உங்களுக்கு தெரியும், அதாவது காலையிலே பலகாரம் சொல்வது, பூ மாலை கட்டுவது, கோலம் போடுவது, பல கைவிசேஷம் கொடுப்பதிலிருந்து ஆரம்பமாகும். அது வந்து வெளிக்கள பகுதியில் நடைபெறும். அதே வேளையிலே உள்ளுக்கு நிகழ்ச்சி, அதாவது ஸ்டேஜ்ல வந்து இப்ப பல விடயங்கள் நடைபெறும். பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆஸ்திரேலிய பழங்குடியினர் அவர்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படும். அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்தார்கள், எவ்வாறு என்ன விடயங்களை செய்தார்கள் என்றும், அதே வழியில் எங்களுடைய மேள கச்சேரி அப்படி எங்களுடைய தமிழ் பாரம்பரிய நிகழ்வுகள் நடைபெற்று அப்படியே தொடரும் நிகழ்ச்சி. அப்போது மனக்கண்ணிலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆரம்பிக்க போகின்றது என்று இப்பொழுது புரிகிறது. சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க. அத்தோடு ஆமாம், நேயர்களும் அவர்களுடைய ஸ்டால், அந்த அவர்கள் போடக்கூடிய அந்த கடைகள், விற்பனை நிலையங்கள், வழங்கக்கூடிய பொருட்கள் பற்றியும் நல்ல விரிவாக கூறினார்கள். அவர்கள் கூற மறந்ததை கூட நீங்கள் எடுத்து கொடுத்து கூற வைத்தீர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் நான் எதிர்பார்த்தேன், தமிழர் பாரம்பரியம் என்றால் கேழ்வரகு, கூழ், கேப்பை, எள்ளு இந்த மாதிரியான பொருட்களை அடங்கிய ஸ்டால், அதாவது கடையும் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். இதுவரைக்கும் தமிழகத்திலே அந்த கேழ்வரகு அதுகள் எல்லாம் கூடுதலாக எங்களுடைய தாயக எங்களுடைய இலங்கையிலே வந்து அவற்றை செய்வார்கள். ஆனால் அந்த அவ்வளவு பரிச்சயமானவர்களாக இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் தமிழக மக்கள் இங்கே இருக்கிற அவரோட தொடர்புகளை ஏற்படுத்தி பார்ப்போம், அப்படியான விடயங்களை செய்வோம் நிச்சயமா. அப்படி ஒரு கடையும் வந்தால் சிறப்பு என்று கூறிக்கொண்டு ஐயா, நிச்சயமா எங்களுடைய பாரம்பரியத்தை உங்களுக்கு தெரியுமா, அந்த பறை அடித்தல், மற்றது அதிலே அதை விட இன்னும் சில விளையாட்டுகள், கிட்டிப்புல் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த மாதிரியானதை கொண்டு வந்தால் சிறப்பு என்ற எண்ணளவினால ஒரு கபடியும் இந்த முறை சேர்த்திருக்கின்றோம். கபடி விளையாடுவது. ஓ, சிறப்பு 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 ஐயா. கபடி விளையாடுவதற்கான அணி தயாராக இருக்கின்றது. அருமை. அந்த அளவில் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு தமிழர் கலைகளையும் தமிழ் சிறப்புகளையும் சொல்வதற்கு, அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காகவே எங்கள் வானொலிக்கும், எங்கள் இயக்குனருக்கும் மற்றும் அனைவருக்கும் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழன் என்ற முறையில் நிச்சயமா அதை காணவும் ஆவலோடு இருக்கேன், என்னை போன்ற தமிழக நேயர்களும் என்று கூறிக்கொண்டையா.